இல்ல சபையில வந்து சொல்றது, நான் தசம காணிக்கையெல்லாம் கரெக்டா தானே கொடுத்தேன், ஏன் என் குடும்பத்துல இப்படி நடந்துச்சு? நிச்சயம் சொல்றேன், நீங்க கரெக்டா கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி குடும்பத்தை நடத்தினா ஒரு நாளும் பிரச்சனை வரவே வராது. இது 2000 வருஷத்துக்கு போதுமான புஸ்தகம். தேவையானதை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இங்க பல நேரங்களிலே நாம தான் மிஸ்டேக் பண்றோம். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு பிள்ளை ஒரு பேர் வச்சிருக்குது. அது ஓசிடி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம். என்னடா ஓசிடி ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டோம்னா, கூகுள் சொல்லுச்சு, கூகுளில் போய் பார்த்தோம், இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் அது ஓசிடி ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அந்த ப்ராப்ளம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சொல்கிறான். சரி, உட்காந்து அவங்கக்கிட்ட கேட்டோம்னா என்ன ப்ராப்ளம்னு கேட்டோம்னா அவங்களுடைய பிரச்சனையை நமக்கு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்ம அனுபவிச்ச பிரச்சனையில் 10% கூட இருக்காது. நமக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கே ப்ராப்ளம் இருந்துச்சு, வேலைக்கு பிரச்சனை இருந்துச்சு, எங்கே போனாலும் நடந்து போகணும். இன்றைக்கி வீட்டு வாசலில் ஆட்டோ ஏற்றி விடுறோம். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கி வீடியோ கேம்ஸை பார்த்துட்டு அல்லது எதையாவது வெப்சைட்டில் பார்த்துட்டு அது மண்டைக்குள்ளே ஓடி அதுவாகவே இவன் மாறிடுறான். மல்டிபிள் பர்சனாலிட்டின்றான், ஓசிடி பிரச்சனைங்கிறான், என்னென்னவோ சொல்கிறான். ஆனால் இது எல்லாம் இன்னைக்கு உள்ளதான பிசாசின் தந்திரம். இது கொஞ்சமாவது பெற்றோருக்கு புரியணும். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னோம்னா ஒரு பேர் சொல்லிடுறான், அவர் பூமர் அங்கிளுங்கிறான். இப்போ அவருக்கு இப்போ நம்மளாம் என்ன ஜென்ரேஷன்? பூமர் அங்கிள் ஜென்ரேஷன். எப்போ பார்த்தாலும் எங்கள் காலத்தில், அந்த காலத்தில் அப்படின்றான். இப்போ அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ அவனுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சர்ப்பம் உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். சர்ப்பம் வந்துடுச்சு, உள்ளுக்குள்ள பையனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, சைக்காட்டிக் ப்ராப்ளம் வந்துடுச்சு, இதை என்ன சரி பண்ணலாம்? அப்புறம் வந்து பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணுறது, பாஸ்டர் இப்படியெல்லாம் வந்துச்சு, ஏன் என் குடும்பத்துக்குள்ளே வந்துச்சு? நீங்கள் நித்திரை பண்ணுகிறவர்கள். நாம் வேலைக்கு போகிறோம், ஏன் ஊழியக்காரங்களையும் சேர்த்தே சொல்கிறேன், ஊழியத்துக்கு போகிறோம், நிறைய காரியங்கள் பிஸியாக இருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம்? எதுக்காக நம்ம செய்கிறோம்? அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்ல போகிறது ஃபேமிலிக்காக, அடுத்த ஜென்ரேஷன். ஏன்னா நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு என்ன ஆகிக்கிட்டே இருக்குது? உள்ளுக்குள்ள கலைகளோடு கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் பிரச்சனை என்னன்னா, கலை எங்கே விதைக்கப்பட்டதுன்னே பெற்றோருக்கு தெரியல. எப்போ இது நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு? பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது தான் நான் சொல்கிறது 100% உண்மை. முந்தியெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம முகத்தை வச்சு, சாப்பிட்டாங்களா இல்லையா, அவனுக்கு உடம்பு சரியில்லையா. உள்ளே நுழையும் போதே கேட்பாங்க, என்னடா பிரச்சனை, மதியானம் சாப்பிட்டியா இல்லையா கேட்பாங்க. இப்போ பையன் எப்படி வந்தாலும் இப்போ இருக்கிற அம்மாவுக்கு தெரியாது, இப்போ இருக்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்மெல்லாம் வேறு ப்ராப்ளத்தில் பிஸியாக இருக்கோம். கேட்டு பார்த்தா நம்ம சைடில் நம்மளுடைய நியாயங்களை சொல்கிறோம். யாருக்காக ஓடுறேன்? கல்யாணம் பண்ணி வச்ச போது நம்ம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். பிரச்சனை வந்துடுது, பாஸ்டர்கிட்ட வராங்க. பாஸ்டர்கிட்ட வந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த வீட்டுக்கு நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, நான் கூட தான் நாய் மாதிரி உழைக்கிறேன். ஒரு மாடும் நாயுமா மாறி நிற்கிறாங்க ரெண்டு பேரும். நம்ம ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி மாடு நாயுமா. அவங்கள எனக்கு பார்க்கும்போது தோணும், இது ஒரு மாடு, இது ஒரு நாய். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறிய? மாடு மாதிரி நாய் மாதிரி உழைச்சி இப்போ உங்கள் கண்ணுக்குட்டி என்னாச்சு, உங்கள் நாய்க்குட்டி என்னாச்சு? அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. குடும்பத்துக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். உட்காந்து பிள்ளைங்கிட்ட என்ன, நான் அதை விட ரொம்ப முக்கியம், பிள்ளைகளுடைய சின்ன சேஞ்சஸ் வரும்போதே உங்களுக்கு தெரியணும். நிறைய பெற்றோர் ஃபெயிலியர். பிரச்சனை பெருசாகும் போது அவங்ககிட்ட அந்த விஷயம் வரும்போது, எப்பத்துலேருந்து இப்படி இருக்குன்னு கேட்டால் 2 வருஷமாக இப்படி இருக்குது, 1 வருஷமாக இப்படி இருக்குது, இது மாதிரி 1.5 வருஷமாக இருக்குது. அப்போ இந்த 1.5 வருஷம் அதை தெரிந்துக்காத பெற்றோர், கலை விதைக்கப்பட்டதை தெரியாத பெற்றோர், குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது? இப்போ முந்தியெல்லாம் ஒரு வீடு தான் இருக்கும், எல்லாரும் ஒரு ரூம்குள்ளே தான் இருப்போம். இப்போ ஆளாளுக்கு ஒரு ரூமு, ஆளாளுக்கு ஒரு ஃபோனு. சாப்பிட கூப்பிட்றதே ஃபோனில் தான் கூப்பிட்றாங்க. சாப்பிட வரியா? இந்த வரேன். நான் நினச்சேன் எங்கிருந்தோ கூப்பிட்றாங்க போலன்னு. அவன் உள் ரூமில் தான் இருக்கான். கதவை தட்டி கூப்பிட்றது கூட இப்போ நமக்கு சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஆயிட்டோம். ப்ரைவசிங்கிற பேரில், அவங்களுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்குறோங்கிற பேரில் எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா சர்ப்பம் உள்ளே நுழையும். சத்ரு கலைகளை விதைப்பான்.
அதாவது பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது நல்லது, அதை விட பாதுகாப்பாக இருப்பது நல்லது. பாதுகாப்பு இல்லாத சந்தோஷம் ஆபத்து தானே. என்ன யோசிச்சு பாருங்க, நமக்கு அப்பா அம்மா அடித்த காலம் ஒன்று இருந்துச்சு. இவங்க அடித்தது பத்தாதுக்குன்னு டீச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டு விடும்போது ஒன்று சொல்லி விட்டுட்டு வருவாங்க. என்ன சொல்லி விட்டு வருவாங்க? கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்கப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நல்லா தான் அடிக்கும், அதுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது, சாத்துனா சாத்துவாங்க. அப்புறம் விட்டுட்டு வரும்போது சொல்லிட்டு வருவாங்க, அவன் அடங்கவே மாட்டேங்கிறான் வீட்டில், கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்கன்னு. அந்த அம்மாவுக்கு என்னமோ நம்ம பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரி, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், சும்மாவே சாத்தோம். அதுக்கப்புறம் போட்டு இப்போ வீட்டில் அடிக்க முடியறதில்ல, அடிச்சா அப்படியே பார்க்குறான். அப்பா பயப்படுறாரு, என்னடா ஒன்றும் இல்லை. டீச்சரும் அடிக்க முடியாது, டீச்சர் அடித்தா போலீஸில் பிடிச்சி கொடுத்துறான், உடனே போலீஸ் வந்துடுது. போலீஸும் பாருங்க அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, டீச்சரை பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்ட பெற்றோர், அடுத்த தலைமுறையை கர்த்தருக்கென்று வளர்ப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட பெற்றோர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பையன் நல்லா இருக்கட்டும். இருக்கட்டும், யார் வேணான்னா, பசியாக இருக்க வேண்டாம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம், சந்தோஷமாக தூங்கட்டும், ஏசி போட்டு கொடுங்க. ஆனால் கூட அவன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள், அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் எப்படிங்க அவங்க ப்ரைவசியில் தலையிடுறது? நீ சத்ருவுக்கு வழி கொடுக்குறேன்னு அர்த்தம். பிள்ளையை ஒழுங்காக வளர்க்காட்டி கர்த்தர் கண்டிப்பாக உங்ககிட்ட கணக்கு கேட்பார். நான் உங்ககிட்ட வளர்த்து கொடு என்று பிள்ளையை கொடுத்தேனே, நீ என்ன செய்தேன்னு கேட்பார். இன்னைக்கு நிறைய தோட்டத்துக்குள்ள சத்துரு கலைகளை விதைக்க தொடங்கியிருக்கா இந்த லாஸ்ட் மினிட். அன்னைக்கு நம்ம வீடுகளுக்குள்ள ஒரு பாவம் வரணும்னா, நான் சொல்கிறது எங்கள் காலத்தில், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு. அதில் வாரத்துக்கு 2 ப்ரோக்ராம் தான் சத்துரு விதைக்கிற ப்ரோக்ராம். ஒளியும் ஒளியும்னு ஒன்று வரும், சினிமான்னு ஒன்று வரும். இதை தவிர வேறு ஒன்றுமே வராது. இப்போ அப்படி இல்லை, எல்லா பாவமும் செல்ஃபோனில் கையில் வந்துடுச்சு. இந்த கொரோனாவுக்கு முன்னாடியாவது செல்ஃபோனை கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே நம்ம வாயால் செல்ஃபோன் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு கொரோனாவில். ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன், இப்போ வாட்ஸ்அப்பில் தான் எல்லா ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்றாங்க. நம்ம ஒன்றும் கேட்கவும் முடியல. ஸோ ஃபோனையும் கொடுத்தாச்சு. எல்லா வகையிலையும் பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் நுழையாமல், சத்ரு உங்கள் வயலில் களை விதைக்காமல் இருக்கணும்னா அதை காவல் காக்கிற பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். யூ டோன்ட் வாண்ட் டு பி அ டிக்டேட்டர். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சர்வாதிகாரியாக இருக்க வேண்டாம், அதிகாரியாக இருங்கள். சர்வாதிகாரம்னா உங்கள் இஷ்டத்துக்கு பிள்ளைய போட்டு இப்படித்தான் இருக்கணும் திருப்புறது, நான் அதை சொல்லலை. உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருங்க. எங்கே போனேன் எங்கே போகிறேன்னு கேளுங்க. நான் போகிறேன், எங்கே போகிறேன், போகிறேன் வருவேன், ஏன் போகும்போதே எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க. எப்படா வருவேன்? வருவேன் 7 மணிக்குள்ளே வருவேன், 8 மணிக்குள்ளே வருவேன், இப்படி தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கள. முந்தைய நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இப்போவும் கேட்க வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. பிள்ளைங்க எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும், என்ன பண்ணுதுன்னு தெரியணும். இதை ஒரு சில பெற்றோர் எல்லாம் அட்வான்டேஜாக ரொம்ப பேசுறது. என் பையனை ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் சொல்ல மாட்டான், அவன் வரும்போது தான் வருவான், போகும்போது தான் போவான். இது ஒரு பெருமை அவங்களுக்கு, இதில் ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு? சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான காரியம் உங்கள் கையில் இருக்கிறது. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது நான் வெறும் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, முழு குடும்பத்துக்கும் சொல்கிறேன். முழு குடும்பத்திலையும் யார் என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். சந்தேகப்பட வேண்டாம், பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாத்தையும் இழந்துட்டு தேவ சமூகத்தில் போய் நின்னீங்கன்னா சில ஆட்கள் இவங்க செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டியே செய்ய மாட்டாங்க. பிரச்சனை வந்துடும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து அழுவுறது, இல்லை சபையில் வந்து சொல்கிறது, நான் தசமம் காணிக்கையெல்லாம் கரெக்டாக தானே கொடுத்தேன், ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு? நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி குடும்பத்தை நடத்தினா ஒரு நாளும் பிரச்சனை வரவே வராது. இது 2000 வருஷத்துக்கு போதுமான புஸ்தகம். தேவையானதை கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். இங்கே பல நேரங்களிலே நாம தான் மிஸ்டேக் பண்ணுறோம்.